லெப்பிமார்கள் அல்லவா வணங்கி கொண்டிருக்கிறார்கள். காதில் கேட்டான் ஈசன் மகனாய் ஆண்டவன் வைக்காட்டான். இந்த லெப்பைகளுக்கு எவ்வளவு ஆணவம், எவ்வளவு நேரம் தான் கேட்டுக்கிட்டு இருப்பான், எவ்வளவு அதிகாரம். அவனுடைய அல்லாவை வணங்கட்டும் பரவாயில்லை. இல்ல அல்லாவுக்கு மேலான தெய்வம் அகிலத்திலே கிடையாது என்றல்லவா வணங்குகிறான். அப்படி வணங்கலாமா? கூடாது, கூடாதுதான். அல்லாவுக்கு மேலான தெய்வம் ஆண்டவன் ஒய்க்காட்டு மாயாண்டி இருக்கிறான் என்று இந்த லெப்பை மாறுவாயினால் வணங்கணும். ஆமா, இவர்கள் அறிய வேண்டுமே. ஆமா, வணங்கலாம் இல்லையா? அல்லாவை தவிர அடுத்த தெய்வம் கிடையாது என்று வணங்குகிறார் இல்லையா லெப்பைமார்கள். இந்த லெப்பைமார்களை அல்லாவுக்கு மேலான தெய்வம் ஆண்டவன் மாயாண்டி ஒய்க்காட்டான் இருக்கிறான்னு வணங்க செய்யணும். வணங்க செய்யலாமா? விடலாமா இவனே என்பதாகவே அந்த லெப்பைமார்கள் ஒன்றாக கூடி இவன் வருகிற வேளையிலே என்ன பண்றான்? வணங்குகிறார். அவனுடைய அல்லாவை வணங்கி கொண்டிருக்கிறார், தொழுகிறார்களே. எப்படி வணங்கினான்? எப்படி ஐயா? அவனுடைய நபிநாயகத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், தொழுது கொண்டே இருக்கிறார். அவனுடைய அல்லாவை வணங்கி கொண்டிருந்தார்கள். நான்கு திசையும் புன்னகை சிந்திட நன்மை செய்வாய் நபிநாயகமே. நான்கு திசையும் புன்னகை சிந்திட நன்மை செய்வாய் நபிநாயகமே. நாயகமே நபிநாயகமே, நாயகமே நபிநாயகமே. மக்கள் புகழ் மகமதுவே மக்காவின் ஜோதியே சரி அல்லாஹ். ஆசை கடலில் நெஞ்சோ அறைவதை தேடும் பாயாதவனே. அழுத கண்ணீரை அன்பானாருள் நபிநாயகமே. நாயகமே நபிநாயகமே, நாயகமே நபிநாயகமே, நாயகமே. விடலாமா இவனை? கூடாது, கூடாதுதான். அல்லாவுக்கு மேலான தெய்வம் அகிலத்திலே கிடையாது என்று வணங்கு லெப்பைமார்களை வணங்க செய்யணுமே. அல்லாவுக்கு மேலான தெய்வம் உண்டென்று வணங்க செய்யணும். ஆமா, என்ன செய்யலாம்? ஏதாவது கோரணை செய்யலாமா? நம்முடைய அதிகாரத்தை காட்டணும், காண்பிக்கணுமே. எப்படி பண்ணுகிறான் ஐயா? அத்தச்சேரி ஜாமம் போலே, அத்தச்சேரி ஜாமம் போலே வாரிசுரை ஆயிரிவா மாயாண்டி உடலை ஐயா அடித்தாரே. பக்கத்திலே நடத்தினார். ரொம்ப நாளா பண்றோம் இல்லையா?
ஒரு தெருவில் அழுக சத்தம், ஒரு தெருவில் கொலவ சத்தம் மாறி மாறி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. வெள்ளி செவ்வாய் கிழமையில வெள்ள முக்காடு போட்டு முக்கில இருந்து வணங்கிட்டு இருக்கு. ஓஹோ, அப்படி முனக்க சத்தம் வேற கேக்கு. அப்படியா இல்லையா? தனியா இருந்து புலம்பிட்டு இருந்தா சொல்லுது. ஆமா, மனுஷன் சில மனுஷன் மாதிரி கொலவ சத்தம் ஒரு தெருவில் கேக்கு. ஆமா, ஒரு சத்தம் ஒரு தெருவில் அழுவ சத்தம் கேக்கு கேட்கிறது. ஆகா, ஏ அம்மா, ஏல பயலே அப்பனே, இந்த மக்கத்து ஊரிலே ஒரு நாள் இப்படி நடந்தது கிடையாதுடா. அல்லரை சொல்லி நடக்கிறதே அப்பா. ஐயனே, ஏ ரப்பைகளே, என்ன பேசுகிறா? பக்கத்து ஊரிலே வாழ்கிற ரப்பைகளா எண்ணுகிறார்கள், நினைக்கிறார். என்ன எண்ணுகிறார்கள்? அன்னர்களே, தமையர்களே, அன்னர்களே, தமையர்களே, தமையர்களே, பிறவிகளே, நம்முடைய அல்லாவுக்கு ஐயா, நம்முடைய அல்லாவுக்கு ஏதும் குறை இருக்குமோ? ஆமா, ஏதாவது குறைபாடு வைத்திருக்கலாமா? இருந்தாலும் இருக்குமோ? இருக்கலாம், இருக்கலாம். தெரியலப்பா. பாலி சாவதா, சூலி செத்து மடிடா. ஆமா, ஒரு தெருவில் அழுகு சத்தம், ஒரு தெருவில் கொலை சத்தம் கேக்கு. ஆமா, கேட்டுக்கொண்டே இருக்கிறது. என்ன காரணமோ தெரியலையா? யார் செய்த தீவனை? ஒரு காலம் அல்லாவுக்கு ஏதும் குறை இருக்குமா? இருக்கலாமா? அல்லாவுடைய கோரணியால் தான் திருப்பத்து நடக்கிறதா? இருக்கலாம். அப்படியானால் நம்முடைய அல்லாவுக்கு நாம திருவிழா நடத்தணும். ஆமா, செய்யணுமே. எப்படி நடத்தணும்? எப்படி பண்றா? இந்த மக்கத்து ஊரிலே என்ன செய்யணும்? ஏ அண்ணர்களே, நமக்கு அந்தரிதான் நடத்தணுமே, 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 சந்தன குடம் எடுத்து ஆடணுமே. நமக்கு அந்தரி நடத்த வேணும், சந்தன குடம் எடுக்கணுமே, எப்பையெல்லாம் ஒன்று கூடி உடலையும் அறியாமல் அவனுடைய அல்லாவுக்கு விழா நடத்த வேண்டும். ஒன்றாக தானே சேர்ந்து சந்தரிய சுகத்துவாரே உடம்பெடுத்தாடினாரே, ஆடினாரே, அப்படி கங்கரி நடக்கும் போது ஆமா, கேட்கிறான். சந்தன குடம் எடுத்தான். ஆடுகிறோமே, ஆடுகிறோமே. ஆனா மக்கத்து ஊரிலே அப்படி மாயன் மொழியாளுடைய ஆலயத்தில் ஆலயம் ஆலயம் என்பதாக சந்தன குடம் எடுத்து ஆடுகிறார்கள். ஆடிக்கொண்டிருக்கிறான். இருக்கின்றான், விடுவதில்லை, விட்டுவிட போறதில்லை என்பதாகவே ஈசன் மகனாய் ஆண்டவன் என்ன பண்ணுகிறான் ஐயா? கந்தரிலை இறங்கினானே, கந்தரிலை இறங்கினானே, கந்தரிய உழப்போனானே, சந்தன குடத்தை உடைக்கானே. கந்தரி முடங்கிச்சு, சந்தன குடம் உடையும். ஆமா, விழுந்து அப்போ நான் கண்டார்கள் அன்னர்களே ரமையரே, அன்னர்களே ரமையரே, ஆனரோடு பிறவிகளே,
சந்தன குடம் உடையுது. சந்தன குடம் உடைந்ததே ஏன் உடையுது? சந்தரி முடங்குதே. நம்ம எல்லாம் அப்படி கோடலி பண்ண மாட்டானே, யாருன்னு தெரியலையா? யார் செய்த தீவினையோ என்பதாக யோசனை பண்ணுகிறீர். சும்மா நின்னுகிட்டு இருந்தான். லெப்ப எந்த லெப்பை? யாரு? அந்த குப்பத்தின் ஐப்பக் லெப்பை. ஆடினா ஆடி பாடி சொல்றான். என்ன சொல்லுறா? ஏ அண்ணர்களே தமையர்களே தமையர்களே பத்தமில்லை மைதீனாண்டவன் ஆணுமில்லை அல்லாவுக்கு மேலான தெய்வம். ஆரி கையில பிறந்த பிள்ளை, தூண்டான மணிவிளக்கிலே பிறந்தவன் துடியழகன். யார் தெரியுமா? யாரப்பா? மணி விளக்கிலே பிறந்ததினாலே மாயாண்டி என்று எனக்கு பெயர். அப்படி சுடர் ஓடி பிறந்ததினால் உய்யாட்டி உடலை என்ற பேர் உண்டு. பேர் இருக்கிறது. மையானம் போனதினால் மாணிக்க கைலாடம் ஆகாதென்று சிவங்கையினாலே ஓட்டுக்களை வாங்கி நான் கைலாடம் விட்டு வருகிற வேளை மக்கத்து ஊரிலே அல்லா வைத்தவர் அடுத்தத்தையும் கிடையாது என்று வணங்கினதினாலே அப்பா உங்கள் ஊரிலே கோரணி பண்ணினேன். அறியாதவர்கள் உங்கள் அல்லாவுக்கு திருவிழா நடத்தினீர்கள். ஐயா, அந்த அல்லா திருவிழாவிலே புகுந்து அட்டூழியம் பண்ணுவதும் நான் தான். அதனால் என்னை அவமதித்த லெப்பைகளே, அப்பா அல்லாவுக்கு மேலான தெய்வம் ஆண்டவன் உய்க்காட்டு சுடலை இருக்கிறான் என்று உங்கள் வாயினால் வணங்கணும். வணங்கினால் மக்கள் தளர் அப்படின்னு சுடலை ஆடி சொன்னா முடியா? அப்படியே நல்ல உண்டாக கூடி மக்கத்து ஒரு மைதின் மல்லியாளுடைய ஆலயத்தில் கன்னி மூலையிலே இருந்தலடி ஓரத்திலே மாணிக்க கல்லேரி லெப்பைகளே, மக்கத்து ஒரு மயிரின் வெள்ளியாளுடைய ஆலயம் என்பதாக மாணிக்க கல்லிலே மயிரின் வெள்ளி வாசலிலே என்னை வணங்கினதினாலே என்ன
மைதியன் வெள்ளிவாசலிலே நிலையம் பெற்றதினால் இன்றையிலிருந்து பட்டாணி சுடலை என்ற திருநாமத்தோடு ஈசன் மகனாகிய ஆண்டவன் மக்கத்தூர் கிடந்தான் வருகிறார். எங்கே வருகிறான் ஐயா? எங்கய்யா? ஈசன் மகனாகிய ஆண்டவன் மாயாண்டி வருகிறான் பார். அவனி போலுகிறார். எந்த நாடையா? எந்த நாடு? எந்த நாடை நாடி வருகிறான்? நாட்டியிலையும் நல்ல நாடு கூடி வரும் குடல் படியேறியலை அழகு சீவல பெரியேறியலை சித்தாத்தங்கரை ஏறியலை அழகருக்கு ஏகனாய் சிவனப்பேரி ஓடி வந்து சிவனப்பேரியில் அமர்ந்தராரே சிவனப்பேரி உடலை என்று சிவனப்பேரி உடலை என்று சுடலைக்கு இமையெல்லாம் பேரெடுத்தான் அதனாலே சிவலைப்பேரி வந்து சித்தாத்தான் கரை அழகருக்கு சேவகனா இருக்கிறா ஆண்டவன் மாயன் உடலை என்று அமர்ந்தாரோ சிவலைப்பேரி மாயாண்டி என்று சீமையெல்லாம் பேர். ஆமா, நல்ல பேர் வாங்கியிருக்கிறேன் இல்லையா? இப்படி இருக்குகிற காலம் ஈசன் மகனாய் ஆண்டவன் சிவலைப்பெரியாருக்கு அடித்தாலும் புகழ்வர். சரி, இருந்து வருகிறது. எந்த நாட்டிலே? எந்த நாட்டிலே இருந்து வருகிறது? இந்த நாடையா? ஈசன் மகனாய் ஆண்டவனாய மாயாண்டி சுடலைக்கு புகழ் வந்தது. ஆமா, வருகிறது. ஊஞ்சாட்டு சுடலை சுடலை என்பதாவே உலக பேர் என்று பேசுகிறோம் இல்லையா? ஆமா, உலகத்தார்கள் பேசுகிறார்களே. அப்படியானால் அங்கே போனதுக்கு காரணம் ஆமா, வரலாறு இருக்கிறது. அதனால் வருகிறா அந்த சிவலைப்பேரி இருந்த சுடலைக்கு புகழ் வந்தது. வருது. எங்கே இருந்து வருகிறது ஐயா? நாட்டினையும் நல்ல நாடு துறமார்களுக்கு பிறகு செல்வன கொஞ்சமா இருக்கும். அதான் ஏகபோகமான பொன்பொருளை தேடி இருப்பாங்களே. நம்மள மாதிரி அன்னப்பால்களா இருப்பாங்க, இருக்க மாட்டேன். அண்ணா கவரியா இருக்க மாட்டாங்க. ஏகபோகமான சொத்து. ஆமா, கணக்கு கிடையாது. ஊஞ்சாட்டு பதியிலே ஆட்டு சொத்து மாட்டு சொத்து அதுவும் காணாதபடி வேற. அந்த துறமார்களுக்கு என்ன வைபவத்தோட இருக்கிறான் தெரியுமோ? எப்படி ஐயா? ஊஞ்சாட்டிலே சுத்தி இருக்கிற ஒரு குளத்து பத்து அவனுக்கு தான் சொந்தம். ஆமா, நிறைய நஞ்ச புத்து விளக்கு 1000 கோட்டை நஞ்ச நிலம் போதுமே. அது ஒன்று போதுமே. இந்த 1000 கோட்டை நஞ்ச நிலத்தையும் அழகானால் பயிர் செய்து உழவு செய்து
அழகான நாள் பயிர் செய்து அறுவடை முடிந்த பின்னால் அழகாக துறைமார்கள் எல்லாம் என்ன நினைக்கிறா? 1000 கோட்டை நஞ்ச நேரத்துல கொஞ்சமா நெல் பயிர் செஞ்சிருப்பான். அது 1000 கோட்டை விதைப்பாடு இல்ல, விதவிதமா நெல் பயிர் செஞ்சிருப்பான். ஆமா, அநேக பயிர்கள், ஐயாரட்டு, பொன்னி, கருணா, ஏகப்பட்ட நெல். ஓஹோ, சம்பா. சரி, இந்த கொட்டானம்பா நல்லதுதான் இல்லையா? பொடி அரிசி, மிளவி, ஏகப்பட்ட நெல் வகை செஞ்சிருப்பான் இல்லையா? ஆமா, இந்த 1000 கோட்டை நஞ்ச நிலத்தையும் அறுவடை செய்தான். ஆமா, ஒருத்தரே செய்யறான். 1000 கோட்டை நஞ்ச நிலத்தையும் ஊய்க்காடு வரியிலே இருக்கின்ற குடிமடை மக்களை கொண்டு அழைத்து வந்து அறுவடை செய்து 1000 கோட்டை நெல்லம்பார களஞ்சியத்தை கும்மல் கும்மலாக குவித்தான். ஆமா, குவியலா குவிச்சிருக்கலாம். ஒரே நல்லா குவிச்சிட முடியாதா? அதனால வகை வகையா நெல் அம்பாரம் அம்மாரமா குவிஞ்சிட்டான். ஆமா, குமியலா குவிச்சிருக்கிறான். அப்படி குமித்த மாத்திரந்தான் எண்ணுகிறார்கள் இந்த துறமக்கள். என்ன நினைக்கிறாங்க? ஆகா, இப்படி நெல் அம்பார களஞ்சியத்திற்கு காவலை ஆள் உண்டு பண்ணணும் இல்லையா? ஆமா, ஆட்களை சேகரிக்கணுமே. காவல் இல்லாத ஊர் உருப்படுமா? அது விளங்காது, ஒரு காலம் விளங்கு. வேலி இல்லாத பயிர் தளராதுன்னு பாருங்களேன். கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்கப்படாது, கூடாது. அதனால் இதற்கு காவலுக்கு ஆடை உண்டு பண்ணணும். ஆமா, அதான் இருக்கிறாங்க என்று அறுவை துறமார்கள் எல்லாம் எண்ணுகிறார்கள். ஆமா, நினைக்கிறாங்க. அப்படி எண்ணுகிற வேளையில் அந்த ஊய்க்காட்டிலே காவல்காரன் ஆண்டுவார். ஆமா, அநேகம் பேர் இருக்கிறார். யார் ஆண்டு வருகிறார் ஐயா? யார் ஐயா? 16 பொங்காளி தலைவர்கள். ஆமா, அநேகம் பேர் இருக்கிறார். அழகா தலைவமார்கள் 16 பொங்காளி தலைவர்கள் இருந்தார்களே. சித்தப்பா பிள்ளைகள், பெரியப்பா பிள்ளைகள், சொக்காரம் அப்படிதான் இருக்கும் இல்லையா? ஆமா, ஒருத்தனுக்கு ஒண்ணுனா விட்டு கொடுக்க மாட்டானுவன். உறவு முறை அப்படி இருக்கணும்ல. இங்க சொக்காரம் தான் கெடுத்து தலைவன். ஆமா, வேலை செய்யும் இல்லையா? அதனால அண்ணன் தம்பிமார்கள் சொக்காரமா அநேகம் பேர் இருக்கிறார். 16 பங்காளி தலைவர்கள் ஆண்டு வருகிறா. யாரையா? 16 பங்காளி தலைவர்கள் பேர் என்ன தெரியுமில்ல? என்ன பேரையா? அவன் பேரை சொன்னா வீரமுள்ளவனா இருப்பான். தெற்கு திசை 8 நடுங்கும். ஆமா, எந்த யோசனை பண்ண மாட்டான், அடிச்சுட்டு தான் ஏம்னு கேட்பான். ஓஹோ, இல்லையா? பேசிட்டு வேணா வெட்டிட்டு வருவான். அப்பேற்பட்ட செண்டாளர்கள் பலசாலியா இருக்கிறான். அவனோட பேர் என்ன தெரியுமில்ல? என்ன பேரு? அவன் வீரமா பிறந்ததினாலே அவரை தாய் தேப்பம் போறான். எப்படி பேர் கொடுத்திருக்கான் தெரியுமா? எப்படியா? வெட்டும் புலி தலைவர் புலி தலைவர் புலி தலைவர் யாரி புலி தலைவர் பாயும் புலி தலைவர் புலி தலைவர் புலி தலைவர் புலி தலைவர் பழம்புலி தலைவர் எல்லாருக்கும் புலி புலின்னு தான் பேர். ஆமா, பேருக்கு ஏற்ற மாதிரி வெட்டும்புலி, குத்தும்புலி, சரி, வீரப்புலி, வீரப்புலி, ஆமா, வரிப்புலி, சரி, வாயும்புலி, சரி, பதுங்கம்புலி, ஆமா, பழம்புலி. அப்படி ஒரு பேர் இந்த உலகத்துல கேள்விப்பட்டதே இல்லையே. பூரம் புலிப்பட்டம். சரி, எல்லாத்துக்கும் இளையவன் பேர் தான் ஆறுமுக தலைவர். அப்படியா? அவருக்கு மட்டும் பேர் ஆறுமுக தலைவர். நல்ல பேர் இல்லையா? இந்த 16 பங்காளி தலைவரிடத்திலே நாம காவலை உண்டு பண்ணும். ஆமா, காவலை என்று அந்த அறுவை துறமாரெல்லாம் ஓடி வந்து என்ன நினைக்கிறா? அருண் வந்து உரையத்திலே இவர்களுடைய அரவணையிலே வந்து கூப்பிடுகிறார். அப்பா, ஏ தலைவர்களே, தலைவர்களே, வாருங்க வாங்க வாங்க, வேலை இருக்கு என்பதாக சொன்னவுடனே தலைவர்களெல்லாம் ஓடி வருவார். துறைமுகம் இருக்க முடியுமா? கேட்க கூட முடியாது. ஐயா, என்ன காரணம் துறைமகனே? என்ன காரணம்? அடியன் அடியன். அப்ப நான் சொல்லுகிறேன் துறைமகன். அப்பா, ஏ தலைவர்களே, என்னையா? இந்த ஊய்க்காடு தளத்திலே எனக்கு 1000 கோட்டை நஞ்ச நிலம் இருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆமா, முன்னமே தெரியும் இல்லையா? தெரிஞ்சிருக்கிறீங்க. அதனால் இந்த 1000 கோட்டை நஞ்ச நிலத்தை அறுவடை செய்து நெல் அம்பாரத்தை கும்மலாக குமித்திருக்கிறோம். ஆமா, பாரு, வந்து கோட்டை கோட்டையா இருக்கு. அதனால் இந்த நெல்லம்பார களஞ்சியத்தை நெல் விலை வரும் வரை அப்படியா நீங்க காவலா காக்கணும் இல்லையா? அப்படி காவலா காக்கணுமானா சரி. ஐயா துறைமகனே, இல்லையா? சம்பளம் வேணுமே, அதிகமாக வேணுமா? எவ்வளவு சம்பளம்? அப்பதான் சொல்லுகிறேன்.
ஐயா எங்களுக்கு 16 பேருக்கும் ஆளுக்கு 100 பொன் சம்பளம் தந்துடணும். அப்படியா? ஆளுக்கு 100 பொன் 1200 பொண்ணு தந்துடணும் ஐயா. கொடுத்துருக்கோ ஊருக்கு 16 கோட்டை நெல்லு தந்துடணும். அதுவும் அளந்து கொடுத்துருக்கோம். ஆனா தினமும் தண்ணி குடி செலவு ஒரு நாள் தரணும். அப்பதானே நைட்டு ஃபுல்லா முடிச்சு கொடுக்க முடியும். ஆமா, கை செலவுக்கு என்பதாக கூலி விவகாரங்கள் எல்லாம் பேசியே அச்சன முதலாக அந்த அறுவை துரமகனுடைய வெள்ளம்பார இளஞ்சியத்தை 16 வங்காளி தலைவர்களும் எப்படி காவலா காக்கிறார்கள். எப்படி ஐயா? கண்ணையுமை காப்பது போல் நகத்தை ஜடை காப்பது போலே அப்படியே உடலை உயிர் காப்பது போல் காத்தது போல் எப்படி காத்து வருகிறார்கள். எப்படியா? ஊரடங்கி சாமம் உறங்கிய காவலுக்கு வருவார்கள். கம்பு கட்டி கம்பு கொடுங்கால் அருவாயடையதில்லை. பக்கத்துல ஆமா மாட்டிருக்கேன். கம்பு கட்டி கம்பு சுருட்டு வாழு ஆமா கொடிக்கால் அருவா இடையில போட்டு வேணும்ல திசைக்கு 4 பேராக அனுதினமும் அந்த நெல்லம்பார களஞ்சியத்தை காவலா கண்ணையுமை காப்பது போலவும் நகத்தை சத காப்பது போலவும் அப்படியே உயிரை உடல் காப்பது போல அப்படி காத்திருக்கிறார். இந்த துறமேகன் கூட பரந்தேனில்லை குருவிக்கு கேளாந்தலியே கூடவே பரத்தலியே காத்து வந்தே ஈசலியே காத்திருக்கார் இந்த துறைமார்வை வெகு வருடம் காத்திருக்கும் நாளையிலே ஒரு நாள் ஏனும் ஏறியலை. ஒரு நாள் என்ன நடந்தது? என்ன நினைக்கிறார்? வெகு நாள் வெகு வருட காலம் காத்திருக்கிறார். ஆமா அப்படி காத்திருக்கிற நேரம் வேலையிலே தினத்திலே இந்த தலைவமார்களிலே எல்லாத்துக்கும் இளைய வந்த ஆறுமுக தலைவர் காம்பத்தியா. ஆமா ரொம்ப குரல் இல்ல குறும்புக்காரன். அதனால் இந்த ஆறுமுக தலைவர் நினைக்க என்ன நினைக்கிறான்? வெகு நாள் வெகு வருட காலம் இந்த துறைமுகன் நெல்லம்பார களஞ்சியத்திலே காவல் காத்து வர்றோம். ஆமா எத்தனை நாளைக்கு தான் காவல் பண்றது? 16 கோட்டை நெல்லு தாரா தர்றான் 500 பொண்ணு தாரா. சரி தினமும் 1.5 தண்ணி குடி செலவு தாரம் கை செலவு தர்றான். ஆனால் நம்மளுக்கு வேலை வருமானம் ஒண்ணு நம்மளுக்கு இல்லையே. வழி இல்லையே வழி இல்லை என்னங்கிறான்பா. அதனால் நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்? நெல்லம்பார களஞ்சியமோ அம்பாரமாக கிடக்கிறது. ஆமா இருக்கிறது. இதிலே அந்த துறைமுகனுக்கும் தெரியாம ஆமா உடன் பிறந்த அண்ணமார்களுக்கும் தெரியாம யாருக்கும் தெரியாம பேசாம நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் நெல் அள்ளிட்டாரு தெரியவா போகுது. ஆமா களவு செய்தா யாரும் பார்க்க போறாங்க? பார்க்கவா போறான் சொல்லிட்டு அதுக்கு களவு செய்ய என்று இவனுடைய மனதிலே இந்த திருட்டு என்ன வருது? வரும்ல. அவன் பிறந்த குலம் அப்படி. இதைத்தான் சொன்னார் மூதுரையிலே போய் பிராட்டி. நீரளவே யாவுமாம் நீராடல் அப்படி தான் கற்ற நூல் அளவே யாகுமாம் நுண்ணறிவு அறிவு மேலே தவத்தளவே யாவுமாம் தான் பெற்ற செல்வம் குலத்தளவே யாவுமாம் குணம் அப்படின்னு குணத்தை பொறுத்துதான் பெரிய குணம். அவன் எந்த குலத்துல பிறந்திருக்கானோ அந்த குலத்துக்கு தக்க புத்தி அவனுக்கு கண்டிப்பா இருக்கும். ஆமா குணம் இருக்குமே. அந்த புத்தி இவனுக்கு இருக்கு. அவன் எந்த குலத்துல பிறந்தானோ அந்த குலத்துக்கு தகுந்த புத்தி அவனுக்கு லேசாதி இருக்கும். இருக்கத்தானே செய்யும். அதனால் இறைக்கிறான் நாம இன்றைக்கு நாள் கரவாடு என்பதாகவே இந்த செண்டாள ஆறுமுக தலைவனானவன் என்ன எண்ணுகிறான்? என்ன பண்றான்? மனதிலே எண்ணுகிறான். என்ன எண்ணுகிறான்? ஒரு நாள் தினத்தில்
தன் அண்ணமாரிடத்திலே வந்து சேரி சொல்லுகிறான். என்னப்பா எனக்கு கடைசி சனிக்கிழமை நான் இன்னைக்கு காவலுக்கு வரல. ஏன் என்னுடைய வீட்டிலே நான் என்ன தானம் முடிச்சு இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓய்வு எடுக்க போறியா? ரொம்ப வலிக்கு பாத்துக்கா. அப்படி அசதியா இருக்கா? ஆமாப்பா, அதனால நான் இன்னைக்கு காவலுக்கு வரல. சரி தம்பி, நீங்க மட்டும் போங்க. ஆமா சொல்றேன் அப்படின்னு கவடமா சொல்ல பேசுறான். சரி, நம்ம தம்பி சின்ன பையன் இளையவன் தானே இல்லையா? ஆமா. இப்பதான் உனக்கு ஏற்கனவே போன மாசம் தான் கல்யாணம் ஆச்சு. அதனால சரி தம்பி ரெஸ்ட் எடுக்கணும் நினைச்சா ரெஸ்ட் எடுப்பா, நீ பாட்டுல வீட்டுல படுத்துக்கா நல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் ஆட்டம் என்று சம்மதித்தார். அப்படி இந்த அண்ணமாறு காவலுக்கு வருவதற்கு முன்னாலே என்ன நினைக்கிறா? செண்டாள ஆறுமுக தலைவன் யார் ஒருவருக்கும் தெரியாம தெரியல. எங்கே வருகிறான் ஐயா? எங்கே வருகிறான்? ஈசான கண்ணி மூலையிலே குவித்து போட்டிருக்கிறான் அல்லவா நெல்லம்மார களஞ்சியம். அந்த களஞ்சியத்தில் அண்ணமார் காவலுக்கு வருவதற்கு முன்பதாக ஊரடங்கு நேரத்தில் வருவான். அந்த நேரம் போக இந்த அருமை தலைவர்கள் தெரியாமல் மூஞ்சி கருக்கல் முதச்சாமி வேளையில எங்கே வருகிறான்? என்ன பண்றான்? எப்படி வருகிறான் ஐயா? அவன் கண்ணக்கோலை எடுத்து கடவுள் செய்ய ஒருவருக்கும் ஒரு கோட்டை ஒரு கோட்டை நெல்லு 2 சாக்குல அள்ளிட்டான். கட்டிட்டானே. 2 சாக்குல அள்ளினா 2 கக்கத்திலும் தூக்கிட்டான். ஓஹோ, இப்ப எல்லாம் தூக்க முடியுமா? முடியாதா? அந்த நேரம் சாப்பாடு அப்படி. ஆமா. அதனால ஒரு கோட்டை நெல்லு 2 கக்கத்துல 2 சாக்க தூக்கினா அர்த்தம் புரியல. பக்கத்துல இருக்கு இல்லையா வைக்கப்படப்பு, 1000 மட்டை வைக்கப்படப்புல அதுல கொண்டு மறைச்சிட்டான். வேற இடமே இல்லையா? அப்படி மறைத்த நேரம் இவனுக்கு கேடு வருகிறது. வந்துரும்ல. இவனுக்கு வின பிடிச்ச நேரம் இல்ல. இவன் அன்னைக்கு கனவு எடுத்திருக்கிறான். மறுநாள் உடைய கால் என்ன நடக்கிறது ஐயா? என்ன பண்றான்? இந்த நெல்லளவு செய்வதற்கு ஆள் வருகிறார்கள். வர்றாங்களே. வருகிறார்கள். எந்த நாட்டுல? திருவை குண்டமாநகர். ஆமா. அந்த திருவை குண்டமாநகரிலே யார் இருக்கிறார்? கோட்டை வாழும் பிள்ள மக்கள் நடத்துவதற்கு வண்டி ஓட்டு ஓடி வந்தால் அவர்களை கண்ணால் கண்டு மார்களிடம் அறியலே நெல்களை தான் தான பேசி நெல்லளவு செய்வானா நெல்லளவு நடக்கும் போது நெல்லளவு நடக்கும் போது தானே துறமகன்தான் குடிமகனே குடும்பம் அவனே மறக்காம பாச்சார என்ன நான் வெச்ச குறி அழிஞ்சிருக்கு. பார்த்தாங்களா? நெல்லு கரெக்டா களவு போயிருக்கு. பாரு, வெச்ச குறி அழிந்தது என்ன களவு போயிருக்கு. களவு செய்ய வேண்டாம் கையை இறங்கிலே 16 பொங்காளி தலைவர் எல்லாம் வந்தார்களா இடம் அறியலை தானே துறமகன்தான் சொந்தி உதயகால ஓடி வாரம் துறமகன்தான் ரம்மனையே இருக்கும் அழகரை அரட்டித்தானே கட்டினானே பாதையவர்களே காவலுக்கு சென்றோ காவலுக்கு போனீங்களா? கேக்குறாயா? காவலுக்கு போனீங்களா இல்லையா? ஆமா கேக்குறானே. அண்ணா காவலுக்கு போனா ஆமா. என்ன போயிட்டு இப்ப தானே விடிய கால நேரத்துல தான் வந்து வீட்டுல கண்ணை இருந்துட்டு இருக்கான். ஓய்வு எடுத்துருக்கோம். அப்படியாரா?
ஏ துறமக்களே, என்னப்பா அப்பா தலைவர்களே, ஆ, நீங்கள் காவலுக்கு போனது உண்மையானால் என்ன என் அம்பார களஞ்சியத்திலே ஈசான கன்னி மூலையிலே ஆ, ஒரு கோட்டதில் கண்ணங்களவு நடந்திருக்கிறது. யார் பண்ண அதனால் காவல் ஆற்ற உங்களுக்கு தெரியாமல் களவு போயிருக்க முடியாது. முடியாது முடியாதப்பா அந்த களவு ஒரே வரமாறை கண்டு கொள்ள வேணுமேடா. அது போனாக்கா ஊயாண்டுல நீங்க வாழ முடியாது ஆமா அப்படின்னு துறமகன் சொன்ன. அப்ப நான் இந்த தலைவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஐயா கண்ணை இமை காப்பது போல் நகத்தை சதை காப்பது போல் காத்திருந்த நம்பேரிலே பழியான வார்த்தை அல்லவா சொல்லுகிறார். களவு பட்டமெல்லாம் சுமத்துறா களவு பட்டம் அல்லவா சாட்டுகிறார். சுமத்துறா ஐயா துறமகனே, அப்பனே ஆண்டவன் பேரிலானையாக உங்களம்பார களஞ்சியத்தில் அப்படி நாங்க குறிக்க கூட எடுக்கலே எடுக்கலையே இது உண்மை ஆமா. அப்படின்னு சொன்ன. அப்ப நான் துறமகன் சொல்லுகிறாயே, வாயினால் உண்மை என்று சொன்னால் நம்பக்கூடிய காரியமா அதனால் நீங்கள் களவு எடுக்கவில்லை இல்லையா? ஆமா இல்லை என்பதாக சொல்லுகிறீர்கள். அப்படி நீ களவு எடுப்பது இல்லை என்பது உண்மையானா நான் அழைத்த ஆலயத்திலே வந்து எனக்கு சத்திய பிரமாணம் பண்ணித்தரேன். ஆமா, உங்களால் செய்ய முடியுமா? சத்தியம் பண்ணினால் ஆ, உங்களை நம்புகிறேன் நம்புறேன் அப்படின்னு தான் யாங்க துறமகன் சொன்னான். ஆமா சொல்லித்தானே ஆகணும். அப்பந்தான் 16 பங்காளி தலைவர்கள் எண்ணுகிறார்கள், நினைக்கிறேன் அண்ணா சத்தியம் தானே பண்ணணும், ஆ, பண்ணிரும். பண்ணலாமா? களவெடுத்த ஆறுமுக தலைவர் அடக்கம் சத்தியம் பண்ணிரும். எங்க சத்தியம் பண்ணணும்? ஆமா யாரு தெரியல ஊருக்கு மேற்க இருக்க பிள்ளையார் கோயில், வேண்டாம் அங்க போய் சத்தியம் பண்ணிருமா? வேண்டாம் வேண்டாம்ப்பா. அல்ல வடக்கு அம்மா இருக்காள தங்கம்மா, ஆ, அவட பத்தி சத்தியம் பண்ணுமா? வேண்டாம் வேண்டாம். அதெல்லாம் வேண்டாம்ப்பா. நான் அழைக்கிற ஆலயத்திலே வந்து சத்தியம் பண்ணணும். ஆமா செய்தி எங்கே பண்ணணும் தெரியுமா? எங்க கீநாடு ஒரு கிளப்பொருத்த ராஜ்யம், ராஜ்யம் அழகு சிவரப்பேரி சித்தாத்தாங்கரை, அங்கே ஆண்டு வருகிறான் சிவரப்பேரி மாயாண்டி சுடலை. இருக்கிறா நீட்டினால் விரல் அந்தே போகும். அப்பேற்பட்ட துஷ்டமான தேவா அப்படி அவனுடைய ஆலயத்திலே வந்து எனது சத்தியங்கள் செய்யணுமே சத்தியம் தான் செய்யணுமே அந்தார்கள் துறைமகன் சத்தியங்கள் செய்யணுமே ஆனந்தரை மருகள் அப்படியே நல்லேரென்று தேடு வரும் முன்னாள் அதிபரது முன்னாள் இந்த குரமார்கள் சொன்ன வார்த்தை, இந்த அருமை வெண்டாள தலைவர்களுக்கு கேடு வருவது தெரியாமல் கெடுமதிகள் தோற்றாமல் வருவது தெரியாமல் அகமதிகள் தோற்றிடாமல் அப்படி அப்படி அருமை தலைவர் எல்லாம் சத்தியம் பண்ணுவதற்கு யுத்தமானார்கள். வர்றா இங்கே வருகிறான் ஐயா நாள் பார்த்து தினம் குறித்து கடைசி சுக்கரவாரம் சித்திரை மாதம் சிறந்த வெள்ளிக்கிழமையிலே அப்படி அழகாகவே அருண சந்தி உதய காலம் காலத்திலே ஆரியத்தன் ஒதுக்க வேண்டும். அருமை துறைமாறு வண்டி கட்டினார்கள். வர்றா 3 பேரும் ஒரே வண்டி விடுவாங்களே. இந்த 16 வங்காளி தலைவர்களும் 16 வண்டி கட்டினான். ஆளுக்கு ஒரு வண்டி மாப்பிள வண்டி கட்டி வர்றா எங்கே வருகிறான் ஐயா? உய்யாடு உய்யாடு விட்டல்ல வாயே வாராரு
அப்படியே வீரவனல்லூர் மாம்பேம்பே விட்டுட்டார். வெளியிடம்பே ஆடு குறிச்சி பாலிகூடி வெளியிடம்பே ஊரு தாங்கடம்பே விட்டு அப்படியே வெளிக்கிடம் வர்றான் 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 வருகிறார். ஆ, இங்கே வருகிறார்கள். எப்படியா எந்த பாதையா வருகிறார்கள்? அந்த கூணி ஊர் எல்லை விட்டு சேரன் மகாதேவி போக்கு விட்டார்கள். ஆ, பெரியாறு வாழ விட்டு எங்கே வருகிறார்கள்? சங்கந்தர விளக்கு விட்டு அப்படி மேலக்கல்லூர் வழியாக அருமை தலைவரெல்லாம் எப்படி வருகிறார்கள்? வர்றா சத்திய பிரமாணம் பண்ண வேண்டும் என்று எங்கே வருகிறார்கள் ஐயா? எப்படியா? ஒரு வழியாக ஒரு வழியாக தலைவரெல்லாம் பலூர் வழியாக பலூர் வழியாக வாராரே தலைவர் வாசல் பாறையாக நிலையம்பலம் ஆறார்களே வாசல் நான் கடந்து வேலி விட்டல்லேவா வீரராகவ புறங்கடந்தார் பெரியாரே குழந்தான் கடந்து எட்டி முடம் விளக்கு விட்டார் நடுவ குறிச்சி வழியாக தலைவரெல்லாம் பாட்டம் வாதையாக பாட்டம் வாதையாக தோடி தோற விளக்கிட்டு தர்மகர்த்தாவை வந்து கொண்டார். அந்த அழகருடைய ஆலயத்திலே தர்மகர்த்தாவா இருக்குகின்ற சன்னியாசி கோனாரை வந்து கண்டு அப்படி ஐயா ஓய் அரவாளே ஆமா மேன்மை பொருந்திய தேசம் மேன்மை உள்ள நாடு சரி ஊக்கி ஆடுபடி நாங்கள் 16 பங்காளி தலைவர்கள் ஆமா அண்ணன் தம்பி இருக்கிறார் அல்லவா துரவகன் ஆ, இவர் வெள்ளம்பார களஞ்சியத்திலே நாங்கள் காவலாக காத்திருந்தோம். ஆமா ரொம்ப நாள் அதனால எங்கள் பேரிலே களவு பட்டம் சாட்டி விட்டான். ஆமா சுமத்தி இருக்கிறாயா எங்க பேர்ல பழி சாட்டிட்டான். ஆமா பழிச்சு அதனாலே என்ன இந்த அப்பனாய சிவலப்பெரியான் வாசலிலே நாங்கள் 16 பங்காளி தலைவர்கள் என்ன என்ன சத்தியம் பண்ண வந்திருக்கிறோம். அப்படியா நடவாசல் திறங்கள் ஆலயத்துக்கு என்பதாக சொன்னவுடனேதான் சன்னியாசி கோனார் சொன்னார், ஐயா தலைவர்களே நீங்க களவு எடுத்திருந்தீர்களானா என்ன ஆண்டவன் பேர்ல பாரத்தை போட்டு ஒரு கும்பிட போட்டு பேசாம 21 ரூபாய் காணிக்க போட்டு போயிருங்க. போங்க போங்க களவு எடுக்கலன்னா சத்தியம் பண்ணுங்கப்பா, ஆமா 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 பிரச்சனை இல்லை.
அப்படின்னு இவன் புத்தி சொன்ன கேட்பானா? கேட்கலாம்ல. அப்படியானால் நடை திறக்கிறதுக்கு 21 பணம், நடை அடைக்கு 21 பணம், 41 பணத்தை இடைகளி வைக்கலாம். வைக்கலாமா? மத்தியான வேளை, மதிய உச்சி வேளை சுவாமி அழகாகவே ஆண்டவன் சிவரப்பெரியாருக்கு 101 அபிஷேகங்கள் எல்லாம் செய்து முடித்து மஞ்சளை மறிக்குழந்தால் அலங்காரம் பண்ணி ஆண்டவன் மாயன் சுடலையுடைய திரு கண்ணொளியை திறந்தார்கள். ஆமா, பார்க்கிறார். திரு கண்ணொளியை தான் திறந்தார்கள் தலைவர்கள் எல்லாம். அப்படி திறந்தார்வார். திறந்த நேரம் வேலையில ஆட்சி அந்த 16 பங்காளி தலைவர்கள் ஒன்றாக கூடி அழகாகவே அழகாக மத்தியான வேளை சூடத்தை எரிய விடுகிறான் சன்னியாசி கோணம். ஆமா, கற்பூரம் கொளுத்துறான் சொன்னான் தலைவர்கள். கேடு வருவது அறியாமல் கெடுமதிகள் தோற்றாமல் 16 பங்காளி தலைவர்களும் அந்த ஆண்டவன் வாயானின் உடலையே மன்னன் எண்ணினார்கள். ஆமா, தெய்வம் வந்து அறிஞ்சானா? நினைக்கலையே. அறியாத தலைவர்கள், தெரியாத தலைவர்கள் 16 பங்காளி தலைவர்கள். அப்பா ஏ மாயாண்டி, ஏ சிவரப்பெரியா, அப்பனே, அம்மா பேசியம்மா, சித்தாத்தங்கரைக்காரன் சிவலப்பெரி மாயாண்டி சத்ராரி முண்டா புதியவா, உன் பேரில் ஆணையாக இந்த துறமகன் நெல்லம்பார களஞ்சியத்திலே நாங்க என்ன செய்யல தெரியுமா? நாங்க கோரிக்கை நெல் எடுக்கலையே அடிக்கணைத்தானே சூடம் மறை வாங்கினாரே புறமார்கள் 3 பேரும் பெரியா இவர்கள் களவெடுத்தார்களானால் இவர்கள் அந்த களவு போன விவரம் தெரியுமானால் அவர்களை நீக்கள் என்பதாக சொல்லிண்டு புறமகன் வண்டி கட்டி பயணமாக இந்த 16 வண்டி போட்டு இந்த 16 பொங்காளி தலைவரிடம் கள்ள சத்தியம் செய்துண்டு எங்க வருகிறா அழகு சிவலப்பெரி விட்டு சந்தோஷமான மகள் அறுவை தலைவர்கள் அந்த சிவலப்பெரி முகமா திரும்பினாரே அழகு சிவலப்பெரி அமர்ந்திருந்த பேச்சியம்மாள் சுருட்டி பார்க்காளே பார்க்கின்றாளே மகனே சிவரப்பெரியா சுடல என் மகனே ஐயா நம்மளை மண்ணென்று நினைத்து ஊச்சாடு பதிலை இருந்து வந்து நம்மள மண்ணன்னு நினைச்சு சத்தியம் பண்ணிட்டு போறான்டா இந்த தலைவர்கள். அதோ பண்றான். இவனை விடலாமா? ஏ மகனே சிவரப்பெரியா ஐயா எழுந்து வா, இவனை விடக்கூடா என்பன அம்மை வேச்சியம்மா கட்டி எழுப்பினான் இல்லையா? சுடலை கண் சுருட்டி பார்க்கிறான். நம்மளை சத்தேது முடியாமல் சத்தியம் பண்ணிட்டு போறான். விடலாமா? ஆண்டவனாயாண்டிக்கு நிலை என்னாகிறது ஐயா? கண்ணு 2 கோபம் பணமா சிவக்கிறது. வீச துடிக்கி ஈசன் மகனாய் ஆண்டவனாய சிவரப்பெரியா இவனை விடப்படா விடுவதில்லை என்பதாக
ஈசர் மகனாய் ஆண்டவன் சிவரப்பெரியான் சித்தாத்தங்கரைக்காரன் அப்படி அங்கார சத்தம் போட்டான் வருகிறான். வர்றா எப்படி வருகிறான்? அடையாரடா ஏ பையலே சிவரப்பேரி மாயாண்டி வண்டிக்கு பின்னாரே
அப்படி அப்படி அண்ணர்களே அப்பா வண்டியை நிறுத்து. ஏன்டா அண்ணா என்ன தம்பி ஏன் வண்டி நிறுத்த சொன்னேன்? கேக்குறேன். அதனால் வண்டிக்கு பின்னாலே வந்து பார்த்தால் சரியான கிடா, நல்ல கொழுகிடாவா இருக்கு. கிடா இல்லையா? ஆமா ஆமா. அண்ணா இந்த கிடா எங்க இருந்து வர தெரியுங்களா? எங்கனே? ஈனாடு வரி தோணித்துறையில இருந்து கிடா பின்தொடர்ந்து வருது. ஆமா, வண்டிக்கு பின்னாடி. அந்த கிடாயை விடலாமா? கூடாது கூடாதா. அதனால் இந்த கிடாயை இந்த இடத்துலதான் வளையணும் என்பதாக 16 பங்காளி தலைவர்களும் கிடாயை விளைந்தான். ஆறுமுக தலைவர் கிடா சிக்கியது. கிடாய சிக்கன பிடிச்சான், கொண்டு கட்டா கெட்டு அப்படி ஆறுமுக தலைவர் வண்டியில தூக்கி போட்டான். போடுறான். அண்ணா இனி நம்ம பைய போனா வண்டி அடிச்சுட்டு போனோம்னா பின்னால கிடாயை தேடி ஆளு வந்துடப்படா. யாராவது வந்துடக்கூடாது இல்லையா? கொஞ்சம் வேகமா வண்டி அடி. அப்படி வாழை முறுக்கி தட்டு, காலைய சாட்டகம் 4 இழுப்பு இழுத்து அடி என்பதாக சொன்ன உடனே வண்டி வருகிறது. ஆமா. எப்படி வருகிறது ஐயா? வாய் வேகமா மன வேகமாக வர்றா. எப்படி வருகிறார்? அந்த சுத்தவலி பருப்பு பருப்பு வீட்டு பருப்பு வீட்டு பருப்பு வீட்டு சுத்தமல்லி பருப்பு வீட்டு. ஆமா ஆமா ஆமையா. ஏற்ற வண்டியதும் வருவதையா. அப்படி விட்டு விட்டு கல்லூரும் தங்கடந்து அரவணையில்தான் கடாய அரக்கன். ஆமா, ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல எல்லாம் வீடு இருக்கு. சுத்துக்கட்டு வீடு உள்ள என்ன நடந்தான்னு தெரியாது இல்லையா? எங்க வீடெல்லாம் திறந்து விடு.
ஆமா அதனால உன் வீடுதான் அடக்கமான வீடு. சரி அங்க வச்சுதான் கிடையா இருக்கணுப்பா அப்படியா என்பதாக சொல்லி அந்த 16 மங்காளி தலைவர்கள் ஒன்றாக கூடி என்ன பண்றா அந்த கொண்டு வந்தா அல்லவா கிடாய் அப்படி கிடாய் இருக்கிறான். ஆமா அறுவை அந்த வெட்டும் தலைவர் ரத்தத்தை சட்டில பிடிக்கான் நல்ல இல்லையா அப்பா கிடாய் அறுத்து அந்த அறுவை 2 தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி அப்படி கிடாய தொலி உரித்தா எலும்பு வேறு கறி வேறு எல்லாம் தனித்தனியா ஆகிட்டான். பிரிக்க அண்ணா பங்கு போடணும்ல போடுப்பா எத்தனை பங்கு போடலாம் 16 தான் போடணுமா? ஆமா ஆமா நம்ம சித்தப்பா மாதிரி பெரியப்பா மாதிரி நிறைய பேர் சோர்னாக கிடக்கான அவனுக்கு கொஞ்சம் லேசா கொடுக்கப்படாது. வேண்டாம் வேண்டாம் அதனால தம்பி யாருக்குமே ஒரு துண்டை கூட எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துடக்கூடாது. வெளியில போயிடும் ரகசியம் வெளியே போயிடும். அப்படியா 16 பங்கு தவிர 16 துண்டு எக்ஸ்ட்ரா போட்டுறாது போடாது போடாது அப்படின்னு சொல்லு. அந்த அருமை வெட்டும்பொலி தலைவரானவர் என்ன பண்றா அந்த அருமை ஊக்கியாடுவடி உப்பாணிமுத்தான் துறையில அந்த அருமை 16 பங்கு எப்படி போடுகிறான் ஐயா? எப்படி பண்றா அம்மா போட்டானா எப்படி போடுகிறான் தெரியுமா? அப்படியா 16 பங்கு போட்டார்கள் போடுறா பங்கெடுக்கிறான். 16 பங்கு போட்டு பங்கெடுக்கிற வேளையில அழகு வேற பெரியமா ஆண்டி சித்தா தங்கரைக்காரன் பார்க்கிறான். ஆகா நம்மளை சற்றேல் மதியாமல் பங்கு போட்டு கறி எடுத்து கறி சாப்பிடணும் நினைக்கிறான் போடாமாடா உங்களை கூடாது அங்க பங்கேடுக்கும் வேளையிலே